இப்போ நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கீழ்நிலையில் இங்கே கர்மா சந்தர்ப்பம் பார்த்தா வரும். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் பாருங்கள், புளியம்பழம் சாப்பிட்ட புளிய மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு பிறகு பாருங்கள் அந்த புளிய மரத்தை பற்றி கதையே இல்லை. நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க, பயணம் போகும்போது பாருங்கள் ஒரு மரம் ஒன்று தெரியுது. அவர் பக்கத்தில் கேட்குறது என்ன மரம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கேருந்து? இங்கே கீழே இருந்து சொல்கிறோம் பாருங்கள், இது புளிய மரம் வந்துட்டு இங்கேருந்தா எடுக்கிறோம் ஃபைலில். புளிய மரம், இது புளிக்கிறது, புளியம்பழம் வந்துட்டு எப்படி சொன்னேன்? இன்னொரு ஆள் மூலம் பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டு அதை சாப்பிட்டு செய்த ரெக்கார்டிங் அங்கே உள்ளுக்குள்ளறிக்கி அந்த சந்தர்ப்பம் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகிடும், அதை சொல்ல வைக்குது. அப்படித்தான் பாருங்கள் சந்தர்ப்பம் சூழலில் உங்களுக்கு எது பதிவு கூட இருக்கோ சந்தர்ப்பம் சூழலில் உங்களை பாவம் செய்ய வைக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பம் சூழலில் பாருங்கள், நான் புளியம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், எனக்கு பாதிக்கலை. ஏன்னா நான் புளியம் மரத்தை ஒரு வருஷத்துக்கு பிறகு பாருங்கள் சொல்கிறோம் பாதிக்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வேறு விஷயங்களையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வச்சிருக்கிறதால புளியம்பழம் என்று சொல்கிறோம், அடுத்த செகண்ட் நான் மறந்து குழம்பு விஷயம் குழம்பு உதாரணத்துக்கு குழம்பு சொல்லுவேன், அந்த விஷயத்தை கழிச்சிட்டு போகிறோம். இல்லாட்டி டிவி பார்த்தோம், எனக்கு ஃபோன் விஷயம் ஏதோ நான் பேசிக்கொண்டு போவேன், ஆனால் பாதிக்காது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பதிவு அப்படியே இருக்குது. நான் இங்கே நாங்கள் என்ன சேமிக்கலை, எங்கே நான் தியானம் பண்ணல, நல்ல சக்தியை சேமிக்கலை. இப்போ நான் சந்தர்ப்பம் வரும்போது பாருங்கள், இது என்னை பாருங்கள் என்ன இது பலமாறிக்கி, இது பலமாக இருந்த என்னை அதெல்லாம் கொண்டு பாருங்கள் திரும்பியும் என்னை பாருங்கள் அந்த செயலுக்கு உண்டாக்கி அந்த கர்மனை கொண்டு திரும்பியும் இங்கே வராமல் கொண்டு வரும். விளங்குதா? இதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்.